ஜீவனையும் அவர் கொடுப்பாராக. இந்த வேளையிலே நம் செய்திக்காய் காத்திருப்போம். நம்ம திறந்து
சொல்லும் செய்தி எடுத்துள்ளார். நம் சிந்தோடு கூட நாம் காத்திருப்போம். ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord God. Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதரன் நாத்தான் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். Also the church of the Kurunagar, Brother Nathan and Brother Joshua and Brother Jesudas and to the saints, I bring greetings. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை. சகோதரன் ஜேம்ஸ், சகோதரன் குருநாளா சபையிலே இருக்கிறதான ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Also bring greetings to Timothy Kodati from Andhra Pradesh. ஆந்திராவில் இருக்கும் சகோதரன் தீமோத்தி கொடாட்டி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And I greet all those who are going to hear, those who are going to come and take part in this. இந்த ஆராதனையை பார்க்க போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பிற்காலத்தில் பார்க்க போகிறவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Amen. Amen. It's a great privilege that Ben is with us. நம்மோட சகோதரன் பென் இருப்பது மிக ஒரு ஸ்லாக்கியமா இருக்கிறது. As long as the Ben is with us, I like to preach in English. என்னோட கூட சகோதரன் பென் நம்மத்தில் ஆங்கிலம் பேசுகிற பிரசங்க யாரும் தேவையா இருக்கிறது. Because Brother Nathan is preaching in English. சகோதரன் நாத்தான் அவர்கள் ஆங்கிலத்தில் பிரசங்கிக்கிறார். Brother Daniel also will be preaching. டேனியல் அவர்களும் ஆங்கிலத்தில் பிரசங்கித்துக் கொள்வார்கள். In the future days, even Ben also is also he can preach in English and Tamil. வரப்போகிற எதிர்காலங்களிலே சகோதரன் பென்னும் அவர்களும் ஆங்கிலத்தில் தமிழ் பிரசங்கிக்கக்கூடியவராக இருக்கிறார். And we have Jonah is a translator here. நம்மத்தில் சகோதரன் ஜோனா அவர் மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார். And Melki is also a translator plus a preacher. சகோதரன் மெல்கி அவரும் கூட பிரசங்கியாரும் அது மாத்திரமல்லாமல் மொழிபெயர்க்கிறவராகவும் இருக்கிறார். So in the future days, let us try to bring them into the field. வரப்போகிற எதிர்காலத்திலே நாம் அவர்களை ஊழியத்தின் பாதையிலே கொண்டு வர வாஞ்சிப்போம். Because we want to motivate them to preach the right messages. ஏனென்றால் நாம் இப்பொழுதிருந்தே அவர்களை ஊக்குவிப்போமானால் அவர்கள் சரியான செய்திகளை பிற்காலத்திலே பிரசங்கிப்பார்கள். Amen. Glory be to the name of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So now let us take the scripture from the John 17th chapter யோவான் 17ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். and 12th verse. நான் அவருடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. While I was with them in the world, I kept them in your name. Those whom you gave me, I have kept, and none of them is lost except the son of perdition, that the scripture might be fulfilled. Yes. But now I come to you and speak these things in the world, that they may have joy full in themselves. So now let us concentrate the word, the son of perdition. இப்பொழுது நாம் அவன் கேட்டின் is not a good sound and a good word. கேட்டின் மகன் என்று நாம் சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல பெயராக காணப்பட முடியவில்லை. And he is going to be perished. அவன் அழிய போகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். And God has created a man not to perish. தேவன் மனிதனை அழிந்து போவதற்காக சிருஷ்டிக்கவில்லை. But his own ideas, by all his tactics, he himself brought the perish. ஆனால் மனிதனோ தன்னுடைய சொந்த சிந்தையினாலே தன்னுடைய சொந்த ஞானத்தினாலே அழிவை கொண்டு வந்தான். Who is that man? யார் அந்த மனிதன்? We can see the first man, the Cain. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது முதலாவது மனுஷனாகிய காயினை பார்க்கிறோம். He is the son of the serpent. அவன் சர்ப்பத்தின் வித்தாய் இருக்கிறான். The serpent was possessed and dwelt by the Lucifer. சர்ப்பமானது லூசிபர் எனப்பட்ட ஆவியினாலே அங்கே பிடிக்கப்பட்டிருந்தது. So the serpent is an animal. ஒரு சர்ப்பமானது மிருகமாக இருக்கிறது. But he begotten one son. ஆனால் அந்த மிருகத்திற்கு ஒரு குமாரன் பிறந்தான். He is the first son, is a perdition son. அவன்தான் முதலாம் கேட்டின் மகனாய் இருக்கிறான். Son of perdition produces the sons of perdition. கேட்டின் மகன் அவன் யாரை பிரதிபலிக்கிறான், யாரை பிறப்பிக்கிறான் என்றால் அவன் கேட்டின் மகன் பிள்ளைகளை பிறப்பிக்கிறான். Out of one son many sons come. ஒரு குமாரனிலிருந்து अनेक குமாரர்கள் வருகிறார்கள். So out of one son of perdition many sons of perditions continue. ஒரு கேட்டின் மகனிலிருந்து अनेक கேட்டின்
மனிதர்கள் உருவாகுகிறார்கள். So the son of perdition, he himself has spoiled himself. இந்த கேட்டின் குமாரனானவன் தன்னை தாமே அவன் அழித்துக் கொண்டான். And he became an evil one. அவன் பொல்லாங்கினால் உண்டானவனாய் மாறினான். By his evil he himself destroying. அவனுடைய சொந்த பொல்லாங்கின் காரியங்களானது அவனையே அழித்துக் போடக்கூடியதாய் இருந்தது. It was spoken by the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினாலே பேசப்பட்டதாய் See, இருந்தது. even in the gospel there's a deep meanings are there. சுவிசேஷத்திலே நாம் ஆழமாய் பார்க்கும் பொழுது அங்கும் ஆழமான காரியங்கள் காணப்படுகிறது. That's what we read from the gospels, a deep things. அதனால்தான் சுவிசேஷகளாகிய நாங்கள் சுவிசேஷத்திலிருந்து ஆழமான காரியங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். Because the word of God has to fulfill. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். So in the ministry of the Lord Jesus Christ also, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலும் கூட பார்க்கும் பொழுது there was a 12 apostles was there. அவர் மத்தியிலே 12 சீஷர்கள் இருந்தார்கள். And God chose the 12 அந்த apostles. 12 சீஷர்களை அப்போஸ்தலராய் தேவன் அழைத்தார். But one among them he was an evil. ஆனால் அந்த 12 சீஷர்களிலே ஒருவன் பிசாசாய் இருந்தான். But if we see the characteristic of the Judas, யூதாஸ் காரியத்தினுடைய குணாதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் he is also a son of perdition. அவனும் ஒரு கேட்டின் மகனாய் இருக்கிறான். Even in the Jesus ministry, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலும் கூட even in ordaining the apostles, அபிஷேகம் பண்ணப்பட்ட சீஷர்களின் மத்தியிலும் கூட even choosing the apostles, அப்போஸ்தலரை தெரிந்து கொண்ட விதத்திலும் கூட one among them was a son of perdition. அவர்கள் மத்தியிலே ஒருவன் கேட்டின் குமாரனாய் இருந்தான். Hallelujah. ஹalleluya. This is a mystery. அது ரகசியமே தான். That's the opening of the seal. அதைத்தான் முத்திரையில் திறக்கப்படுவது என்ன செய்கிறது என்றால் Revealing the son of perdition. அது கேட்டின் குமாரனுடைய முகத்தை வெளிப்படுத்துகிறது. And it's revealing the son of man. அது மனுஷகுமாரனையும் வெளிப்படுத்துகிறது. Son of man is none other than the Lord Jesus Christ. மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இல்லை. That's what the opening of the seal is revealing. அதைத்தான் முத்திரையில் திறக்கப்படுதல் என்னத்தை வெளிப்படுத்துகிறது என்றால் Christ and the Antichrist. கிறிஸ்துவையும் அந்தி கிறிஸ்துவையும் அது வெளிப்படுத்துகிறது. And the son of man and the son of perdition. அங்கே மனுஷகுமாரனையும் கேட்டின் குமாரனையும் வெளிப்படுத்துகிறது. Amen. Amen. And the Lord Jesus says, தேவன் சொல்லுகிறார், when I was in the world, did I not save you? நான் உலகத்தில் இருந்தபோது உங்களை நான் காப்பாற்றவில்லையா? Yes. Whom the Lord has given me, ஓ I have saved them. ஓ அவனிடத்தில் சொல்லுகிறார், Whom the Lord has given me, I have saved them. தேவன் எனக்கு யாரை கொடுத்தாரோ அவர்களை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். But here is nowhere else. கேட்டின் குமாரன் வேறு எங்கும் இல்லை. He is one among the 12. அவன் 12 ஒருவனாய் இருக்கிறான். Blessed be the name of God. கர்த்தருடைய நாமத்துக்கு முன்னதாக Glory be to the name of God. கர்த்தருடைய நாமத்துக்கு முன்னதாக My dear brothers and sisters. அன்பு சகோதரர்களே, Yes, though it is a small gospel, இது ஒரு சிறிய சுவிசேஷமாக இருந்தாலும் கூட the revelation is contained indeed. அதற்குள்ளாக வெளிப்பாடு தங்கியிருக்கிறதா இருக்கிறது. About their salvation, about the condemnation. அது ரட்சிப்பை குறித்தும் அங்கே ஆக்கினை குறித்தும் பேசக்கூடியதாக God இருக்கிறது. saving one group and God is condemning another group. தேவன் ஒரு கூட்டத்தாரை ரட்சிக்கிறார், ஒரு சிலரை அங்கே கண்டித்து உணர்த்துகிறார். God accepts some people accepting the salvation, சிலர் அதை ரட்சிப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். some people rejecting that one. சிலர் அந்த ரட்சிப்பை புறக்கணிக்கிறார்கள். But how they accept and rejecting it? எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், எப்படி அதை நிராகரிக்கிறார்கள் என்று By பார்க்கிறோம். God and by God, some people accepting. தேவனால் முன்குறிக்கப்பட்ட வித்தின் மூலமாக அவர்கள் முன்பாக For the perdition. அந்த கேட்டின் குமாரனுடைய அழிவுக்காக சிலரை அங்கே முன்குறித்து வைத்திருக்கிறார். Blessed be the name of God. கர்த்தருடைய நாமத்திற்காக Hallelujah. Hallelujah. When Jesus Christ was upon the earth, இயேசு கிறிஸ்து பூமி மேல் நின்று கொண்டிருந்தபோது I come to you, அவர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வருகிறேன். and I want to fulfill the happiness. நான் உங்களுக்கு முழு சந்தோஷத்தை நான் நிறைவேற்றி தர விரும்புகிறேன். And when I am in the world, I am telling you all these things. உலகத்திலே நான் இருக்கும்போது இவைகளை எல்லாம் குறித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று So சொல்கிறார். during the ministry of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே பார்க்கும் பொழுது many mysteries are spoken. அநேக ரகசியங்களை அவர் பேசியிருக்கிறார். Many parables are spoken. அநேக உவமைகளை அவர் பேசியிருக்கிறார். Many prophecy he prophesied. அநேக தீர்க்க தரிசனங்களை அவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார். He mentioned many events will take place. அநேக நிகழ்ச்சிகள் நிகழும் என்பதை குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார். Being as a believer, what we have to do? ஒரு விசுவாசியா இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? A true believer ஒரு உண்மையான விசுவாசி is formed by God. அவன் தேவனாலே உருவாக்கப்படுகிறான். He becomes a part of God. அவன் தேவனிலே ஒரு பகுதியாய் மாறுகிறான். So he should know what is his part in the gospel. சுவிசேஷத்திலே அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட பகுதிதான் என்ன என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். Glory be to the name of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Yes, we are belongs to the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் That's why இருக்கிறோம். we are believing the message. அதனால் செய்தியை We விசுவாசிக்கிறோம். love the message. செய்தியை We நேசிக்கிறோம். are preaching the message. செய்தியை We பிரசங்கிக்கிறோம். are listening the message.
message. செய்தியை கவனித்து கேட்கிறோம். Blessed be the name of God. கர்த்தருடைய நாமம் உண்டாக. From tomorrow on, we will hear some Bible studies. நாம் வேத பாட ஆராதனைகளை பார்க்க போகிறோம். Our brother Nathan has prepared something special for us. நமக்கு என்று விசேஷமாக சகோதரர் நாதன் அவர்கள் ஆயத்தம் பண்ணி He இருக்கிறார். starts the subject from the book of Daniel. அவர் தானியேல் எழுதின புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்க So போகிறார். tomorrow let us all come soon to hear the message. நாளை தினத்திலே நாம் மிக விரைவுகளை வந்து அதை முன்பாக நாம் பார்ப்போம். So blessed be the name of God. கர்த்தருடைய நாமம் உண்டாக. Now again we see இப்பொழுது மறுபடியும் பார்க்கிறோம். 2 Thessalonians. 2:5 வரை. Again we read it there மறுபடியும் என்ன வாசிக்கிறோம் என்றால் about the son of Perdition. அங்கே கேட்டின் மகனை குறித்து நாம் வாசிக்கிறோம். Amen. Amen. What is that, my dear? என்ன சகோதரனே? Who is the son of Perdition? யார் அந்த கேட்டின் மகன்? Then we know that is the Antichrist. அது அந்திகிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Amen. Amen. Second chapter. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். And let us read from 2 verses to 5. 2 5 வரை வாசிப்போம். Amen. ஆமென். அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் மரணத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகின்ற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இவ்விதத்தில் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. Amen. 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 Here speaks about the son of perdition. இங்கே கேட்டின் மகனை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. He has a day. அவனுக்கு என்று ஒரு நாள் உண்டு. He is called man of sin. அவன் பாவ மனிதனாய் அழைக்கப்படுகிறான். And he has to manifest. அவன் அந்த பாவத்தை அவன் வெளிப்படுத்த வேண்டும். Until he manifests, அவன் அதை வெளிப்படுத்த மட்டும் certain things cannot be disclosed. சில காரியங்களை நாம் வெளியாக சொல்ல முடியாது. Amen. That's what the Bible speaks there. அதான் வேதம் சொல்லுகிறது. For everything there is a time. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டம் உண்டு. Yes, the son of perdition has to manifest. கேட்டின் குமாரனானவன் வெளிப்படுத்தப்பட வேண்டும். But there is a foundation we see. ஆனால் நாம் அஸ்திபாரத்தை பார்க்கும் பொழுது, when we come to know about the son of perdition, நாம் கேட்டின் குமாரனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், he starting from physically from Eden garden. Little further, சற்று முன்பாக நாம் செல்வோமானால், we can see his genesis from the kingdom of God. அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே அவனுடைய ஆதி இருக்கிறதா இருக்கிறது. Yes, Lucifer is the one who caused for the sin. ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறோம், லூசிபரே அந்த பாவத்திற்கு ஏற்படும்படியான காரணமாக இருக்கிறார். The sin has not just started in the earth. பாவமானது பூமியிலே ஆரம்பிக்கப்படவில்லை. The sin already started in heaven. பாவமானது பரலோகத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. That was started within Lucifer. லூசிபருடைய இதயத்திற்குள்ளாக ஆரம்பிக்கப்பட்டது. That is the spirit of sin. அதுதான் பாவத்தினுடைய ஆவி. He cannot manifest in the physical form. He cannot manifest in the physical form. So he has to come into the serpent in the spirit. அவனுக்குள்ள இருந்ததான அந்த பாவ சிந்தையை அவன் வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அதுதான் அந்த சர்வத்தினுடைய சரீரத்துக்குள்ளாக புகுந்தான். You may be asking how the spirits can enter into a beast. நீங்கள் கேட்கலாம், எப்படி ஒரு ஆவியானது ஒரு ஜந்து ஒரு மிருகத்திற்குள்ளாக செல்ல முடியும் என்று கேட்கலாம். In the ministry of gospel of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திலே அவருடைய ஊழியத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், he was casting out the demons. அவன் பேய்களை துரத்தினார். And the people is asking, அங்கே ஜனங்கள் கேட்கிறார்கள், from out of one man many legions has been gone out. ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து அநேக லேகியோன் எனப்பட்ட அநேக பிசாசுகள் அவனை விட்டு கடந்து போனது. They feared about the incidents. அவர்கள் அதை கேட்டு அந்த காரியத்தை குறித்து பயந்தார்கள். And some of the people asking, சில ஜனங்கள் அதை குறித்து கேட்டபோது, if you can cast out the demons through the swine, you do it, he said. நீங்கள் அதை பண்ண அந்த பிசாசானது கேட்கிறது, என்னை நீ துரத்துவீரானால் அந்த பன்றிகளுக்குள்ளாக நுழையும்படி அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கிறது. And Jesus cast through the same thing. அவருடைய நிபந்தனை கேட்கபடி இயேசு கிறிஸ்து அந்த ஆவிகளை பன்றிகளுக்குள்ளாக அனுப்பினார். So the evil spirit can enter. ஆவிகள் சரீரத்திற்குள்ளாக போக முடியும். It can enter into animal. ஒரு மிருகத்திற்குள்ளாக செல்ல முடியும். It can enter into a pig. அது பன்றிகளுக்குள்ளாக செல்ல முடியும். It can enter into any kinds of animal. எப்படிப்பட்ட மிருகத்திற்குள்ளாகவும் அதால் செல்ல முடியும். That's what in the garden of the Eden of Garden. இதுதான் ஏதேன் தோட்டத்திலே there was a two-legged beast. அங்கே இரண்டு கால்களால் நடக்கக்கூடிய ஒரு மிருகம். It is a speaking beast. அது பேசக்கூடிய மிருகமாய் இருந்தது. It can touch. அது தொட முடியும். Even can it had two legs.
அதுக்கு இரண்டு கால்கள் இருந்தது. It had two hands. அதுக்கு இரண்டு கரங்கள் இருந்தது. It has two eyes. அதுக்கு இரண்டு கண்கள் இருந்தது. It has a tongue. அதுக்கு நாக்கு இருந்தது. It has a mouth. அதுக்கு வாய் And இருந்தது. it was talking to Eve. அது ஏவாளிடத்துல பேசி இருந்தது. So the gospel speaking here. அதான் நீங்க சுவிசேஷம் என்ன The சொல்லுங்க? evil spirit can enter in your body. ஒரு அசுத்த ஆவியானது ஒரு சரீரத்துக்குள்ளே செல்ல முடியும். That's what the Lucifer, his spirit was enter into the body of the serpent. அதனால்தான் லூசிபருடைய ஆவியானது சர்ப்பத்திற்குள்ளாக சென்றது. So when he produces a son, அப்பொழுது அங்கே ஏவாள் ஒரு குமாரனை பெற்றபோது, when he produced a son, அந்த சர்ப்பமானது ஒரு குமாரனை பிறப்பித்தபோது, and he is in attribution of the serpent. அவன் சர்ப்பத்தினுடைய குணாதிசயங்களை பெற்றவனாய் இருந்தான். He is a son of perdition. அவன் கேட்டின் குமாரனாய் இருக்கிறான். A son of perdition and produces another son of perdition. ஒரு கேட்டின் மகன் குமாரன் இன்னொரு கேட்டின் குமாரனை பிறப்பிக்கிறான். And after the ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, there was a giant man. அங்கே ராட்சதர்கள் காணப்பட்டார்கள். There was a leader for the people. ஜனங்களுக்கு என்று ஒரு ஆட்சியாளன் காணப்பட்டான். He had a one mind idea. அவனுடைய சிந்தையிலே இருந்ததான ஞானம் என்னவென்றால், little people go scatter here and there. மக்கள் இங்கும் அங்கும் எங்கும் சிதறடிக்காதபடி ஒரே இடத்தில் இருக்க வேண்டும். To be in one place. ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக, let us build a big tower. நாம் பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்ற சிந்தையிலே கொண்டிருந்தான். So what was his idea? அவனுடைய சிந்தை தான் என்ன? Just like a one world government. ஒரு உலக சபை, ஒரு உலக சங்கம், அரசாங்கம் என்பதை குறித்து போல, and one man control. ஒரு மனிதனுடைய ஆதிக்கம் என்றதான சிந்தையை போல, and one man government. ஒரு மனிதனுடைய ஆட்சியின் கீழாக உலகம் இயங்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். under one big tower. ஒரு மகத்தான ஒரே ஒரு கோபுரமானது காணப்பட வேண்டும் என்று Who is he? அவன் யார்? He is another son of perdition. அவன் மற்ற கேட்டின் குமாரனாய் இருக்கிறான். Amen. We can point out from the Bible. வேதத்திலே நாம் சுட்டிக்காட்ட himself to make a perishment. அவன் அவனுக்காக பிறந்து அவன் உலகத்தை அழிக்கும்படியாய் பிறந்தான். He doesn't know that. அவன் அதை அறியவில்லை. But he had a big mind. ஆனால் அவனுடைய சிந்தையிலே அவன் பயங்கரமான காரியங்களை வைத்திருந்தான். What was a big mind? அவனுடைய சிந்தை என்ன? He had a mind in his order to prepare self kingdom. சுய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றதான சிந்தை அவனுக்குள்ள இருந்தது. As the Lucifer was thinking in heaven, பரலோகத்திலே எப்படி லூசிபர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்பினானோ அதே போல்தான் the same thought came to the Nimrod. அதே சிந்தை நிம்ரோதுடைய சிந்தைக்குள்ளாக வந்தது. The Nimrod is a very great hunter. நிம்ரோதை குறித்து பார்க்கும்போது அவன் மகத்தான ஒரு வேட்டைக்காரனாய் இருக்கிறான். But he had a high mind. ஆனால் அவனுடைய சிந்தையோ உச்சத்தில் இருந்தது. Mind was good. அவனுடைய சிந்தை சரிதான். Ideology was good. ஞானம் ஓகே சரிதான். One government is good. ஒரு ராஜ்யம் சரிதான். One world is good. ஒரு உலகம் சரிதான். One religion is good. ஒரு மதம் சரிதான். But my dear brothers, நான் அன்பு சொல்லலே, but from where it came? அது எங்கிருந்து அவனுக்கு வந்தது? It came from the pit of the hell. Lucifer is the leader for the pit of the hell. நரகத்தினுடைய பாதாளத்திற்கு சாத்தானை உரியவனாய் இருக்கிறான். All the ideologies came from the pit of the hell. எல்லா ஞானங்களும் அவனுக்கு அங்கிருந்து தான் வந்தது. All religions came from the pit of the hell. மதங்கள் எல்லாம் பாதாளத்திலிருந்து வந்ததாய் இருக்கிறது. Because it is not belongs to man. அது மனிதனுக்குரியது அல்ல. It belongs to Satan. அது சாத்தானுக்குரியதாய் இருக்கிறது. So here we see the Nimrod. இங்க நிம்ரோதை பார்க்கிறோம். He brings a good idea. அவன் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தான். The people also will be loving for it. ஜனங்களும் அதை குறித்து மிகவும் நேசித்தார்கள். Yes, we have one language. நமக்கு ஒரே பாஷை, one civilization, ஒரே ஞானம், one kind of food, ஒரே வகையான ஆகாரங்கள், one kind of a relationship, ஒரே வகையான குடும்பங்கள். So we cannot separate. நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. There cannot be a division. நமக்குள்ள பிரிவினைகள் வராது. Everyone will have love upon each other. ஒவ்வொருவரும் ஒன்றாக இணைந்திருப்போம் என்று நினைத்தார்கள். Everyone will have the same affection over there. How we put a boundary for people. எப்படி நாம் ஜனங்களை சுற்றி ஒரு வளையம் போட்டுக் கொள்கிறோமோ அப்படி அது போல. It is a great establishment of Nimrod. அது நிம்ரோத்தினுடைய மகத்தான ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனமாய் இருந்தது. Under one leadership. ஒரே ஒரு ராஜா. Amen. But we know the revelation of it. ஆனால் அதனுடைய வெளிப்பாடை குறித்து நாம் God looks from heaven. தேவன் அதை வானத்திலிருந்து பார்க்கிறார். When God looks from heaven, தேவன் வானத்திலிருந்து அதை பார்ப்பாரானால் He sees each one of us what we do here. இங்கே அமர்ந்திருக்கிற நாம் என்ன செய்கிறோம் என்பதை தனிப்பட்ட விதத்தில் அவர் பார்க்கிறார். What is in our heart? நம்முடைய இதயத்தில் என்ன இருக்கிறது? What is our plan? நம்முடைய திட்டங்கள் என்ன? So everything is known by God. ஒவ்வொன்றும் தேவன் அறிவார். So He looks from heaven to the Babel tower. வானத்திலிருந்து அந்த பாபேல் கோபுரத்தை நோக்கி பார்க்கிறார். He came down. அது இறங்கி வந்தது. God came down. தேவன் இறங்கி வந்தார். He descended. அவர் இறங்கி வந்தார். God alone can descend and ascend. தேவன் தாமே அவரால் இறங்கி வர முடியும். That's what in the book of John goes. Only one the Son of Man can come down, can stay in the heaven and can go up. மனுஷகுமாரன்
தேவகுமாரன் தாமே அவர் மேலும் இருக்க முடியும், அவரால் இறங்கி வர முடியும், மறுபடியும் அவரால் மேலே செல்ல முடியும். Hallelujah. Hallelujah. So God comes down தேவன் இறங்கி வரும்பொழுது and making all into a perception. எல்லா காரியங்களையும் குழப்பி விட்டார், தாறுமாறாக்கினார். Perturb everything. அவர் எல்லா காரியங்களையும் தாறுமாறாக்கினார். Hallelujah. Hallelujah. The people do not know மக்களுக்கு அதை குறித்து தெரியவில்லை. how to go further. அதற்கு மேலாக அவர்கள் எப்படி படியை வைத்து செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் The அறியவில்லை. languages they speak, அவருடைய பாஷைகள் தாறுமாறாக no one knows their languages. ஒருவனுக்கு இன்னொருவனுக்கும் அந்த பாஷைகள் புரியாமல் போயிற்று. Amen. God perverted their idea. தேவன் அவருடைய சிந்தையையும் ஞானத்தையும் தாறுமாறாக்கி போட்டார். You cannot think more than the God. நீங்கள் என்றைக்கும் யோசியுங்கள், தேவனுக்கு மேலாக உங்களால் கற்பனை செய்ய You cannot plan more than the plan of God. நீங்கள் என்றைக்குமே தேவனுக்கு மேலாக திட்டங்களை தீட்ட முடியாது. You cannot. நீங்கள் மேலே செல்ல And the முடியாது. Bible says, சொல்கிறது, even if we say, I will fly in the heaven, நான் வானத்துக்கு பறந்து செல்வேன் என்று நீங்கள் சொல்வீர்களா, and God will put you down in the grave, தேவன் உங்களை கல்லறைக்குள்ளாக போட்டு விடுவார், or in the pit. அவர் பாதாளத்திலே தள்ளி விடுவார். Amen. Hallelujah. Hallelujah. Oh, from the beginning we see ஆதி முதல் கொண்டு நாம் பார்க்கிறது என்னவென்றால், the tactics of the Satan. சாத்தானுடைய ஒரு தந்திரம் I என்னவென்றால், will go more higher than God. நான் தேவனுக்கு மேலாக செல்வேன் என்பதுதான் அவனுடைய தந்திரம். I will establish a better kingdom of God. நான் அவரை காட்டிலும் மேலான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் என்று நினைப்பதுதான் சாத்தானுடைய தந்திரமாய். Higher thinking. அவனுடைய சிந்தையானது தேவனுக்கு மேலாக, Higher thinking. அவன் யோசனைகள் தேவனுக்கு மேலாக வைக்கிறான். Higher planning. அவன் அதிகமான திட்டங்களை தீட்டுகிறான். Lifting above God. தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்திக் கொள்கிறான். God never like that one. தேவன் ஒருபோதும் அதை விரும்புகிறார். No one is above God. யாருமே தேவனுக்கு மேலானவன் அல்ல. God is the most high. மற்ற எல்லா காரியமும் அவருக்கு கீழ்தான். So my dear brothers and sisters, God is only for the glorification. தேவன் தாமே மகிமைக்குரியவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We have to glorify God. நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். God don't please the peoples of self glorification. சுய மகிமையை நாடுகிற ஜனங்களை குறித்து தேவன் விருப்பப்படுகிறதில்லை. God don't his glory to any man. தேவன் தன்னுடைய மகிமையை ஒருவனுக்கும் கொடார். God guards his glory. தேவன் தன்னுடைய மகிமையை என்றைக்கும் காத்துக் கொள்கிறார். God keeps his glory. தேவன் தன்னுடைய மகிமையை எப்பொழுதும் பெற்றுக்கொள்கிறார். But there's a time, my dear brothers. ஒரு நேரம் இருக்கிறது அன்புள்ள God சகோதரர்களே. go to glorify the man. ஒரு மனிதனை To glorify the man. மனுஷனுக்குள்ளாக அவர் மகிமைப்பட்டார். மனிதனை மகிமைப்படுத்தினார். So my dear brothers and sisters, அன்புள்ள சகோதரர்களே, oh glory be to the name of God. கர்த்தருடைய நாமத்துக்கு முன்னதாக When we come into the book of John 12 chapter, யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் John 12 chapter verse 28. யோவான் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். When we read here, நாம் இங்கே வாசிக்கும் பொழுது, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் உண்டாயிற்று. Father, glorify your name. Then a voice came from heaven saying, I have both glorified and will glorify it again. And here we see the two voices we see. இங்கே நாம் இரண்டு சத்தங்களை பார்க்கிறோம். One is the voice of Jesus from the earth. ஒன்று பூமியிலே இருக்கிற இயேசுவினுடைய ஒரு சத்தம். He calls, Father, அவர் கேட்கிறார், பிதாவே glorify thy name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்கிறார். Then he said, ஆம், பிதா இப்பொழுது சொல்கிறார், I glorified you. நான் அதை மகிமைப்படுத்தினேன். Still I glorify you. மறுபடியும் நான் அதை மகிமைப்படுத்த அப்படிதான் அது வருகிறது. Amen. Amen. So glorifying is by God. தேவன் தாமே மகிமைப்படுத்த முடியும். And Jesus இயேசு பிதாவை பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று கேட்கிறார். Hallelujah. Amen. Hallelujah. And he says, I glorify. ஆம், பிதா இப்பொழுது சொல்கிறார், ஆம், நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். So the glory belongs to God. அப்படி என்றால் மகிமை தேவனுக்குரியதா இருக்கிறது. And glorifying is by God is the great one. அவர் தான் மகிமைப்படுத்துவார், ஏனென்றால் அவர் தான் மேலானவராய் இருக்கிறார். And again we see in the 13th chapter 13ஆம் அதிகாரத்தை மறுபடியும் பார்க்கிறோம். and 32 verse we read. 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். When we read again we see the same thing here. அதை வாசிக்கும்போது மறுபடியும் அதையே அவர் சொல்கிறார். What he says? என்ன சொல்கிறார்? தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். If God is glorified in him, God will also glorify him in himself and glorify him immediately. He is glorifying. ஆம், இங்கே பார்க்கிறோம் தேவன் தன்னை மகிமைப்படுத்துகிறார். And again God is going to glorify his
அந்த குமாரனுக்குள்ளாக இருந்தும் அவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். So glory belongs to God. அப்படி என்றால் மகிமையானது தேவனுக்குரியதாய் இருக்கிறது. No one else can claim the glorification. எந்த ஒரு மனிதனாலும் அவருடைய மகிமையை எடுத்துக்கொள்ள முடியாது. That's why Nimrod he built a tower for his glory. அதான் பார்க்கிறோம், நிம்ரோத் அவனுடைய மகிமைக்காக ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தான். But here we see Jesus. ஆனால் இங்கே இயேசுவை பார்க்கிறோம். Oh, Jesus choosing Judas. இயேசு யூதாசையும் தெரிந்து Who கொள்கிறார். is Judas? யார் அந்த யூதாஸ்? He is having the same spirit of the son of perdition. அவனும் கேட்டின் குமாரனுடைய ஆவியை பெற்றவனாய் இருக்கிறான். And then Jesus says, இயேசு சொல்கிறார், if he has not born, it is good. அவன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். But in the communion service, ஆனால் ராபோஜன ஆராதனையிலே he took the bread, அவர் அப்பத்தை எடுத்து dipped in the wine. அவர் திராட்சரசத்தை Who is the Judas? யார் அந்த யூதாஸ்? He is the son of perdition. அவன் கேட்டின் குமாரனாய் இருக்கிறான். Amen. We know the revelation very well. நமக்கு அந்த வெளிப்பாடை குறித்து அறிந்திருக்கிறோம். It was a time of exposing time. அது ஒரு முகத்தை கிழிக்கிறதான முகத்திலே கிழிக்கக்கூடிய ஒரு நேரமாய் இருந்தது. Exposing the Antichrist. அந்திகிறிஸ்துவை முகத்திரையை கிழித்து But போட்டான். he was keeping with him. ஆனால் அவரோடு கூட தான் இருந்தான் அவன். Blessed be the name of God. அப்படியாக. But the time came. ஆனால் நேரம் வந்தபோது Certain revelation has to be exposed in a certain time. சில வெளிப்பாடுகளானது சில நேரங்களிலே கச்சிதமாக அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். To expose about the Judas, Jesus took 3.5 years. யூதாசை மக்களுக்கு அம்பலப்படுத்த தேவன் 3.5 வருடம் எடுத்துக்கொண்டார். How? எப்படி? It could be. இது எப்படி இருக்கும்? Jesus knew he is going to be the betrayer. அவர் தெரிந்து கொள்ளும் பொழுதே இவன் தான் அவரை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். He is the son of perdition. அவர் கேட்டின் குமாரன் என்பதையும் அறிந்திருந்தார். He is going to become an anti. About that, Jesus was keeping for 3.5 years. பாருங்கள், அவன் 3.5 வருடம் அவரோடு கூட வைத்திருந்தார். He ordained as an apostle. அவனை அப்போஸ்தலனாக அபிஷேகித்தார். Hallelujah. Hallelujah. But Jesus saying, இயேசு சொல்லுகிறார், one among you is Satan. உங்களில் ஒருவன் சத்துருவாய் இருக்கிறான். Hallelujah. Hallelujah. Yes, Satan also anointed. சாத்தானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறான். Lucifer also anointed. லூசிபரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட செருபாய் Yes, இருக்கிறான். we have to say a little bit here. நாம் இங்கே நின்று பேச வேண்டியதாக Many இருக்கிறது. things come through the message. செய்தியிலே அநேக காரியங்கள் வெளியே So வருகிறது. Judas is also anointed. யூதாசும் அபிஷேகம் He பண்ணப்பட்டவனாய் preached the இருக்கிறான். gospel. அவன் சுவிசேஷத்தை He பிரசங்கித்தான். did miracles. அற்புதங்களை செய்தான். He comes back and telling to Jesus Christ. அவன் போய் அற்புதங்கள் செய்துவிட்டு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சொல்லுகிறான். But no one knew what was in him. ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை யாரும் அறியாமல் Only இருந்தார்கள். Jesus Christ alone knows what was in him. இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவனுக்குள்ளே என்ன இருந்தது என்பதை அறிந்திருந்தார். Hallelujah. Hallelujah. So my brothers and sisters, the first son of perdition is a Cain. முதல் கேட்டின் குமாரன் காயினா இருக்கிறான். The second son of perdition is a Nimrod. இரண்டாவது கேட்டின் குமாரன் நிம்ரோதா இருக்கிறான். And the third son of perdition is a Judas. மூன்றாம் கேட்டின் குமாரன் யூதாசா இருக்கிறான். Now we are coming in the book of Revelation 13th chapter. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் There is வருகிறோம். one son of perdition is there. அங்கே ஒரு கேட்டின் மகன் ஒருவன் இருக்கிறான். He is called Papa. அவனை போப் என்று அழைப்பார்கள். He is called Papal. அவன் பப்பால் என்று அழைப்பார்கள். He belongs to Rome. அவன் ரோமுக்குரியவனாய் இருக்கிறான். Amen. He was called as a father. அவன் பிதா என்று அழைக்கப்படுவான். Pope, the meaning is a father. போப் என்றால் ஃபாதரியா, ஃபாதர் என்று And அழைப்பார்கள். who is he? அவன் யார்? We have a revelation. நமக்கு அதற்கும் வெளிப்பாடு உண்டு. What is the revelation? என்ன வெளிப்பாடு? We have a revelation நமக்கு வெளிப்பாடு உண்டு. about the Pope. போப்பை குறித்து வெளிப்பாடு Who is உண்டு. this Pope? யார் அந்த போப்? He is the son of perdition at the present time. இப்பொழுது நிகழ்காலத்தில் அவன் கேட்டின் குமாரனாய் இருக்கிறான். Past time எதிர்காலம் and the present time. நிகழ்காலம். Amen. In the future time, வரப்போகிற காலம் the Pope is going to be the son of perdition. போப்பானவன் கேட்டின் குமாரனாய் இருக்க He is போகிறான். going to be a dictator. அவன் ஒரு சர்வாதிகாரியாய் Amen. He will மாறுவான். call all the people under his custody. அவன் எல்லா ஜனங்களையும் அவனுடைய ஆளுகையின் கீழே வர வைப்பான். As Nimrod built a big tower and brought the people under him, நிம்ரோத் எப்படி தன்னுடைய கோபுரத்தை கட்டி எல்லா ஜனங்களையும் அங்கே வர வைத்தானோ, this son of perdition இந்த கேட்டின் குமாரனும் அப்படிதான். is established worldwide a World Church Council. உலக மகா சங்க சபை என்பதை அவன் நிரூபித்துக் கொண்டு The கொண்டிருக்கிறான். World Church Council will be a tower for everyone. உலக மகா சபையானது இந்த முழு உலகத்திற்கும் ஒரு பெரிய கோபுரமாய் But காணப்படும். the bride alone will not come under that umbrella. ஆனால் மணவாட்டி மாத்திரமே அந்த ஸ்தாபனத்தின் அடியிலே வர மாட்டார். World Church Council is just like an umbrella. உலக மகா சபையானது ஒரு பெரிய கொடையை போல. And everybody will come under the shadow. அந்த கொடையினுடைய நிழலாட்டத்திற்கு எல்லாரும் வருவார்கள். But bride alone will be against it. ஆனால் மணவாட்டி மாத்திரமே அவள் அதற்கு Today many people
people are speaking about the son of perdition. இன்னைக்கு अनेக கேட்டின் குமாரனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Yes, there is a religious leader. அவன் ஒரு மத சம்பந்தமான தலைவனாக இருக்கிறான். Some of the churches coming to understand about the son of perdition. சில சபைகள் கேட்டின் குமாரனை குறித்து அறிந்து கொள்ளும் நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். Everyone is coming out of the religious act. அவன் ஒரு மத சம்பந்தமான நிகழ்ச்சியிலே வருகிறான். From religious act he will come to the political act. அவன் மத சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் இருந்து அரசியல் வல்லமையையும் பெற்று வருவான். He will come from the political act to the violent act. அவன் அரசியல் தன்மையிலிருந்து அவன் பிசாசினுடைய தன்மைக்கும் வருவான். வன்முறைகளுக்குள்ளாக வருவான். Again he comes last as a name called Mr. Death. அவன் மரணம் என்றதான பெயரை சுட்டி கடைசியாக வரப்போகிறான். But after the Matthew Gospel, மத்தேயு சுவிசேஷத்துக்கு பிற்பாடு பார்க்கும் பொழுது, then after we see the Mark Gospel, மார்க்கை பார்க்கிறோம், and the Luke Gospel, லூக்கா சுவிசேஷத்தை and the John the Gospel, யோவான் சுவிசேஷத்தை these பார்க்கிறோம். are all speaking about something. இது எல்லாம் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறது. Speaking about religious, அது மதத்தை குறித்து பேசுகிறது. speaking about the political, அது அரசியலை குறித்து பேசுகிறது. speaking about the national against nations, தேசத்துக்கு தேசம் விரோதமாக இருக்கிறது குறித்து பேசுகிறது. speaking about the war, அது யுத்தங்களை குறித்து பேசுகிறது. but when we come to the book of Apostles, அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் வரும் பொழுது, till the book of Jude, யூதா புத்தகம் வரைக்கும் all apostles not talking about war. அவர்கள் அந்த ஒரு அப்போஸ்தலருடைய யுத்தத்தை குறித்து பேசவில்லை. They are not talking about the countries. அவர்கள் தேசங்களை குறித்து பேசவில்லை. They are not talking about the political thing. அவர்கள் அரசியல் வல்லமையை குறித்து பேசவில்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. They are concentrating only the spiritual. அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து They are பேசினார்கள். speaking about the Christ. அவர்கள் கிறிஸ்துவை குறித்து And they பேசினார்கள். are speaking about the Antichrist. அவர்கள் அந்திகிறிஸ்து கிறிஸ்துவை குறித்தும் பேசினார்கள். They never. But when we come to the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துக்கு வரும் பொழுது, we are seeing the religious, அவர்கள் மதத்தை பார்க்கிறோம், we are seeing the political, அரசியலை பார்க்கிறோம், we are seeing the violence, அங்கே வன்முறைகளை we பார்க்கிறோம், are seeing the World Church Council, உலக மகா சங்க சபைகளை குறித்து we பார்க்கிறோம், are seeing the World Trade Center, உலக வர்த்தக மையத்தை குறித்து we பார்க்கிறோம், are seeing the war, யுத்தங்களை பார்க்கிறோம், we are seeing the pestilences. வாதைகளை குறித்து பார்க்கிறோம். Amen. Hallelujah. So many things are seen in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். But the apostles, ஆனால் அப்போஸ்தலர் புத்தகங்களிலே they never spoke about அவர்கள் it. அதை குறித்து பேசவில்லை. So when we see the seven churches, ஏழு சபை காலங்களை குறித்து நாம் பார்க்கும் when பொழுது, we come under the Laodicean churches, லவோதிக்கேய சபை காலத்திலே நாம் வரும் பொழுது, since the revelation comes from the word of God, வெளிப்படுத்தின விசேஷமானது வார்த்தையிலிருந்து வருகிறது என்பதால் then we are understanding about the many religions, நாம் அநேக மதங்களை குறித்து அறிந்து கொள்கிறோம். about the another movements we understand, அநேக நிகழ்வுகளை அறிந்து கொள்கிறோம். about the political kingdom we understand, world we understand, விஞ்ஞானத்தை குறித்து அறிந்து கொள்கிறோம். about the war we understand, யுத்தங்களை குறித்து அறிந்து கொள்கிறோம். about the bombs we understand, வெடிகுண்டுகளை குறித்து அறிந்து கொள்கிறோம். about the war which is going to take place we see. நிகழ போகிறதான யுத்தங்களை குறித்து அறிந்து So கொள்கிறோம். in the gospel we something, சுவிசேஷங்களிலே வேறொரு காரியங்களை பார்க்கிறோம். in the book of Ephesians we are not seeing nothing, நிருபங்களிலே வேற காரியங்களை பார்க்கிறோம். but in the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்திலே when we see, நாம் பார்க்கும் பொழுது, oh, so many things come to know. அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. We are receiving the Son of God revelation, தேவகுமாரனுடைய வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறோம். Son of David revelation, மனுஷகுமாரனுடைய வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறோம். Son of David revelation, தாவீதின் குமாரனுடைய வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறோம். Son of Man revelation, மனுஷகுமாரனுடைய வெளிப்பாடை அறிந்து கொள்கிறோம். Son of God revelation. தேவகுமாரனுடைய வெளிப்பாடை அறிந்து கொள்கிறோம். In the meantime, அதே வழியிலே we receive the revelation, வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறோம். Man of sin revelation, பாவ மனுஷனுடைய வெளிப்பாடை அறிந்து கொள்கிறோம். Son of perdition revelation, கேட்டின் குமாரனுடைய வெளிப்பாடை அறிந்து and we கொள்கிறோம். understand. And the son of perdition also the same fellow. பாவ மனுஷனும் கேட்டின் குமாரனும் ஒருவனாய் இருக்கலாம் என்பதை நாம் அறிந்து There's not two கொள்கிறோம். people. அவர்கள் இரு ஜனங்கள் அல்ல, ஒருவரே. Amen. Amen. So don't think Satan, Lucifers are many Lucifers are there. அநேக லூசிபர்கள் இருக்கிறார்கள் என்று என்றும் நினைத்து விடாதீர்கள். Even Satan group has many leaders. சாத்தானுக்கு அநேக தலைவர்கள் அல்ல, Only one leader. ஒரு தலைவன் தான். Hallelujah. Hallelujah. Praise be the name of God. கர்த்தராக. So man of sin speaking about இங்கே பாவ மனிதன் என்ன பேசுகிறார்? the manifestation of the man of sin. பாவ மனுஷனுடைய வெளிப்படுத்தலை குறித்து பேசுகிறது இந்த புத்தகம். Though Cain already manifested, காயின் ஏற்கனவே அவன் வெளிப்படுத்தப்பட்ட போது, so the Cain was already manifested. காயின் தன்னை வெளிப்படுத்திய போது, The second fellow Nimrod has been manifested. அதே போல நிம்ரோதும் தன்னை வெளிப்படுத்தினான். And Judas is also manifested. யூதாசும் அவனை வெளிப்படுத்தினான். Hallelujah. Hallelujah. Now we are in the time of the manifestation of the Pope, the son of perdition. இப்பொழுது Jesus
spoke about the parable. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை குறித்து பேசினார். Son of Man was coming and sowing the seed. Is a white man. ஒரு வெள்ளை நிறத்திலே மனுஷகுமாரன் விதைகளை விதைத்து விட்டு சென்றார். And at night time came a black man. ஆனால் இரவின் நேரத்திலே இருடாக கருப்பாக ஒரு மனிதன் வந்தார். Who is a black man? யார் அந்த கருப்பன்? Son of perdition. அவன் தான் கேட்டின் மகனாய் இருக்கிறார். Yeah, they always traveling. அவரோடு கூட சேர்ந்து வருகிறார்கள். Where there is a son of man, எங்கே மனுஷகுமாரன் இருக்கிறார், there is a son of perdition. அங்கே கேட்டின் மகனும் பின்தொடர்ந்து வருகிறார். Where there is a son of God, எங்கே தேவகுமாரன் இருக்கிறாரோ, there also will be a man of sin. அங்கே பாவ மனிதனும் தொடர்ந்து வருகிறான். Where there is a son of David, தாவீதின் குமாரன் எங்கே இருக்கிறாரோ, there there is a world ruler. உலகத்தின் ஆட்சியாளனும் கூட வருகிறான். Jesus Christ says, இயேசு சொல்கிறார், oh behold the world ruler coming. உலகத்தை ஆட்சி செய்கிறவன் முன்னே வருகிறான். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். I have nothing, he said. என்னிடத்தில் ஒன்றுமில்லை. So in the time of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் the world ruler, உலகத்தின் அதிபதி என்கின்றவன். who is that Paul? யார் அந்த போ? Son of perdition. நான் கேட்டின் குமாரன். Son of perdition was during the time of Lord Jesus Christ. கேட்டின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இருந்தான். Hallelujah. Hallelujah. Now we are coming to the important time. இப்பொழுது அந்த முக்கியமான காலகட்டத்துக்கு வருகிறோம். Jesus Christ was speaking the seals in the Matthew book. மத்தேயு புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து முத்திரைகளை குறித்து Now பேசுகிறார். see the parable. ஓமையை பாருங்க. Jesus Christ was speaking the parable. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை பேசுகிறார். White man ஒரு வெள்ளை மனிதன் and a black man. ஒரு கருப்பு மனிதன். Hallelujah. Hallelujah. White man was sowing in the morning. ஒரு வெள்ளை மனிதனானவன் காலை வேளையிலே விதைகளை விதைத்தான். Night time and the black man coming. இரவு வேளையிலே அந்த கருப்பு மனிதனானவன் அவன் விதை விதைக்கிறான். White speaks about the purity. வெண்மை என்றால் அது பியூர், சுத்தமான காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. White speaks about the righteous. வெள்ளையானது நீதியை குறித்து பேசுகிறது. So the Son of Man was sowing the seed. மனுஷகுமாரன் அந்த விதையை விதைத்துக் கொண்டிருந்தான். He's a righteous. So he sees. கருப்பு மனிதன் வந்து அவனுடைய விதையை அவன் விதைத்தான். When the opening of the seas took place in the year of 1963. 1963 ஆண்டிலே முத்திரைகளை திறக்கப்பட்ட பொழுது It's a seed of God. அது தேவனுடைய வித்தாய் இருந்தது. From the Genesis till the Revelation book. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வரைக்கும் Opening of the seal revealing the mysteries. முத்திரைகள் திறக்கப்படுவதானது எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி கொடுக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. The Son of God, தேவகுமாரன், the Son of Man, மனுஷகுமாரன், the Son of David, தாவீதின் குமாரன் is connected to the revealing of the seed. அது முத்திரைகள் திறக்கப்படுவதோடு கூட கனெக்ட் பண்ணப்பட்டதா இருக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. But here we see, இங்கே பார்க்கிறோம், after opening of the seed, முத்திரைகள் திறக்கப்பட்ட பிற்பாடு the Son of perdition came, கேட்டின் குமாரன் வந்தான். coming and sowing his seed. அவனுடைய விதையை விதைக்கிறான். What he speaks. அவன் என்ன பேசுகிறான் என்று Amen. When we see the seed, முத்திரைகளை பார்க்கும் பொழுது வெளிப்பாடுகளை பேசுகிறான். Oh, they are speaking about the seeds in their own mind. அவருடைய சொந்த ஞானத்தின்படி, சொந்த சிந்தையின்படி அவர் முத்திரைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். Oh, they are boasting themselves. அவர்கள் தங்களையே மேன்மைப்படுத்திக் கொண்டு They are holding the message of the hour. காலத்தினுடைய செய்தியை கரத்தில் பிடித்துக் கொண்டு Until 1974, 1974 வரை they kept quiet about the seventh seal. அவர்கள் 7 முத்திரைகளை குறித்து, 7ஆம் முத்திரை குறித்து அமைதியாக இருந்தார்கள். But after 1974, 74க்கு பிற்பாடு don't think different way. ஒவ்வொருவர் அநேக தனித்தனி விதத்திலே யோசிக்க The ஆரம்பித்தார்கள். black started to sow the seed. அந்த கருப்பு மனிதனானவன் விதையை விதைக்க There ஆரம்பித்தான். the conflict started. அங்கேதான் யுத்தங்கள் ஆரம்பித்தது. Now the war is going spiritual war. அந்த ஆவிக்குரிய யுத்தங்கள் சென்று கொண்டிருக்கிறது. Within the message there is a war. செய்திக்குள்ளாக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Among the preachers a war. பிரசங்கிகளின் மத்தியிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Among the preachers the competition goes. சபைகளுக்குள்ளாக பொறாமைகள் காணப்படுகிறது. Because everyone is touching the seed. ஏனென்றால் ஒவ்வொருவரும் அங்கே முத்திரைகளை தொடுகிறார்கள். In 1974, first man told some seal is open. முதலாவதாக 1974 முதல் மனிதன் முத்திரைகள் திறந்து விட்டது என்று சொன்னான். Seventh seal is open. முத்திரை திறந்து விட்டது என்று There சொன்னான். the confusion started. அங்கேதான் குழப்பங்கள் ஆரம்பித்தது. Many preachers' mouth has been shut up. அநேக ஊழியக்காரருடைய வாய்கள் அடைக்கப்பட்டது. Many preachers' mouth has been open. அநேக ஊழியக்காரருடைய வாய்கள் திறக்கப்பட்டது. 2 different seeds has been sown. 2 வகையான விதைகளானது விதைக்கப்பட்டது. They sowing their own seeds. அவர்கள் தங்களுடைய விதைகளை விதைக்க ஆரம்பித்தார்கள். Now that seed has grown. அந்த விதைகள் இப்பொழுது வளர்ந்திருக்கிறது. The God's original revelation is also spoken. ஆனால் தேவனுடைய உண்மையான வெளிப்பாட்டின் விதையும் வளர்ந்து கொண்டுதான் But we are nearing the last days. நாம் இப்பொழுது கடைசி காலத்தை நோக்கி சென்று We are கொண்டிருக்கிறோம். nearing the end time. கடைசி நேரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம்.
இருக்கிறோமா இல்லை கேட்டின் குமாரன் அடியில் இருக்கிறோமா? Amen. The son of perdition ஓ கேட்டின் குமாரன் entered into the message churches. அவன் செய்தி சபைகளுக்குள்ளாக உள்ளே சென்றிருக்கிறான். And he is keeping under his hold. செய்தி சபைகளை அவனுடைய கரத்திலே பிடித்திருக்கிறான். Many churches are under his control. அநேக சபைகள் அவனுடைய ஆதிக்கத்தின் அடியில் இருக்கிறது. Though sometimes they may come under the WCC. சில நேரங்களிலே அவன் உலக மகா சபைக்குள்ள வர நேரங்கள் இருக்கிறது. But Christ has his own church. ஆனால் கிறிஸ்துவுக்கு சொந்த சபை ஒன்று உண்டு. Christ Council Church. அது கிறிஸ்துவ சபை. Oh, we have triple C. நமக்கு CCC, Christ Council of Church. Hallelujah. Hallelujah. Amen. So Christ Church Council. அது கிறிஸ்துவ சங்கமாக இருக்கிறது. Who is the leader? யார் அதற்கு தலைவன்? Christ is the leader. கிறிஸ்துவே அவருடைய சபைக்கு தலைவன். Amen. He is the soul of the seed. His message is a seed. அவருடைய செய்திதான் நமக்கு வித்தா இருக்கிறது. So my dear brothers and sisters, in these last days, இந்த கடைசி நாட்களிலே what diseases has been possessed the people? எப்படிப்பட்டதான வியாதி ஜனங்களை தாக்கி இருக்கிறது? Spiritual amnesia. அது ஆவிக்குரிய நினைவிழப்பு. That disease possessed many. அநேக விசுவாசிகளையும் செய்தியாளர்கள் தாக்கி இருக்கிறது. That's why they are not able to understand. அதனால் தான் அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. Though we come and preach and take and give them like a spoon feeding. நாம் அப்படிதான் செய்தியை ஒரு ஸ்பூனில் இருந்து ஒரு குழந்தைக்கு ஊட்டுவதை போல கொடுத்தாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. They are vomiting it, my dear brothers. அவர்கள் அதை Lord Jesus said. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? He vomited the seventh seal in the book of Matthew. அவர் மத்தேயு சுவிசேஷத்திலே 7ஆம் முத்திரையை மாத்திரம் அவர் மறைத்து விட்டார். In the book of Matthew 24th chapter. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே when the prophet was speaking, தீர்க்கதரிசி அதை குறித்து பேசும் பொழுது அதை மறைத்து விட்டார். If it is again, there must be earlier one. அவர் மறுபடியும் மறைத்து விட்டார் என்று சொல்லிப்பாரனால் ஏற்கனவே எங்கேயோ மறைத்திருக்க வேண்டும். So that's what we read the message. அதுதான் நாம் செய்தி ஆழமாய் படிக்க வேண்டும். So my dear brothers and sisters, the mystery of iniquity, பாவ அக்கிரமத்தின் ரகசியம், it belongs to the son of perdition. கேட்டின் குமாரனுடையதாக இருக்கிறது. That's what the second Thessalonians second chapter second verse to if you go on reading. அதுதான் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்துக் கொண்டே போவோமானால், now under whose control you are? இன்றைக்கு நீங்கள் யாருடைய ஆளுகையின் அடியில் இருக்கிறீர்கள்? Under whose leadership you are? யாருடைய தலைமைத்துவத்தின் அடியில் இருக்கிறீர்கள்? I can boldly say, நாம் தைரியமாக சொல்ல முடியும். we can say boldly, நாம் தைரியமாய் சொல்ல முடியும். we can preach boldly, நாம் தைரியமாய் பிரசங்கிக்க முடியும். we are under the leadership of the Lord God. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகையின் அடியில் இருக்கிறோம். He is called son of man. அவர்தான் மனுஷகுமாரன். He is a son of perdition. ஆனால் அவனோ கேட்டின் குமாரனாக இருக்கிறான். And 2 days ago there, 2 தகப்பன் உண்டு, 2 sons are there, 2 குமாரன் உண்டு, 2 anointings are there, 2 அபிஷேகம் இருக்கிறது. oh, 2 Father, Son and the Holy Ghost. 2 பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லுவோம். Amen. Under which Father, Son and the Holy Ghost you are? எந்த பிதா குமாரன் ஆவியிலே நீங்க இருக்கீங்க? Listen very carefully, my dear. பாருங்க என்று சொல்லு. Because the Lucifer was anointed by God. ஏனென்றால் லூசிபர் ஆனவன் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். When God anointed him, தேவன் அவனை அபிஷேகித்தபோது, anointed with the right spirit, அவனை சரியான ஆவியிலே தான் அபிஷேகித்தார். he had anointed. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். That's what in the book of Ezekiel he says. எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. He created to protect. அவனை காப்பாற்றும்படியாக பாதுகாக்கும்படியாக அவனை படைத்தார். Upon him spirit was there. அவன் மேல ஒரு விதமான ஆவி இருந்தது. So today we see பார்க்கிறோம் the son of man மனுஷகுமாரன் and the son of perdition. கேட்டின் குமாரன். Amen. The son ரகசியத்தினுடையவராய் இருக்கிறார். That is in 1 Timothy 3rd chapter verse 16. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அன்றையும் தேவபக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீருண்டு பிரசங்கிக்கப்பட்டார், தேவதூதனால் காணப்பட்டார், பிரஜாதியிலே பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். 1 தீமோத்தேயு 3. And without controversy, great is the mystery of godliness. God was manifested in flesh, justified in spirit, seen by angels, preached among the Gentiles, believed on this earth, received up in the glory. அதான் இங்கே நாம் பார்க்கிறோம். That's what we see here. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God was manifested in flesh. லூசிபர் மாம்சத்தில் வெளிப்பட முடியாது. Lucifer can never manifest in flesh. அவனால் ஒருபோதும் இந்த பூமியிலே மாம்சத்தில் வர முடியாது. He can never come in flesh, manifest in the flesh in this earth. ஏன்? Why? அவன் சிருஷ்டிகர்த்தர் அல்ல. He is not a creator. ஒரு சிருஷ்டிகர்த்தராய் இருந்தால் அவனால சிருஷ்டி
சிருஷ்டிக்க முடியும். If he is a creator, then only he can create and manifest himself in the அதனால் flesh. தேவன் சிருஷ்டிக்கர்த்தா இருக்கின்றவனாலே So that's why when God is a creator, தேவன் மாம்சத்தை சிருஷ்டிக்க God created his flesh. அவருடைய சரீரத்தை சிருஷ்டித்து He created himself a body. அவருக்குள்ளே வாசமாயினார். He dwelled in him. ஆகவே We சொல்லப்படுகிறது call him the Son of Man. அவருடைய தேவகுமாரன் We சொல்லப்படுகிறது. call him the Son of God. அவருடைய தாவீதின் குமாரன் We சொல்லப்படுகிறது. call him the Son of David. அவர் 3 நாமங்களிலே வந்தார். He came in 3 names. ஆனால் இங்கே லூசிபருக்கு But the Lucifer, அவன் எந்த நாமத்திலே வர முடியும்? in what name he can come? யோசியுங்கள். You can see, my brother. லூசிபருக்கு எந்த நாமத்தில் வர முடியும்? In what name he can come? அவன் என்றைக்காவது எந்த நாமத்தை உபயோகப்படுத்த முடியுமா? Can he use any other name for himself? அதுதான் அவனுக்கு அவனுடைய நாமமே அவனுக்கு தெரிந்திருந்தாலும் அவனுக்கு வேறு நாமத்தில் வர He முடியாது. can never come in another name. அதுதான் இயேசு அவனை பார்த்து சொன்னார். That's what Jesus looking unto himself. என் நாமத்தால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். Oh, in my name, if you ask anything, I will give unto you. என் நாமத்தால் வியாதியஸ்தர் கையில் வைப்பதில் அவர் சுகமாவார்கள். Jesus told to his disciple, in my name, if you keep hands upon the lame and sick people, they will be healed. என் நாமத்தாலே பிசாசுகளை துரத்துவேன். In my name, you shall cast out the demons. அதுதான் சாத்தான் பயப்படுகிறான். That's why for that name, is Lucifer. ஆனால் அவனுக்கு பட்ட பேர்கள் உண்டு. He has a lot of pet names. அவனுக்கு கேட்டின் மகன் என்று பேரு. The name called son of அவனுக்கு perdition. பொல்லாதவன் என்று பேர். His name is a wild man. அவன் ஈனமானவர். He is a very least creature. அதிகாலையின் மகனாகிய விடிவெளி என்று சொல்லப்படுகிறது. Oh, the son of morning star. இவனுக்கு பட்ட பேர்கள் தான் உண்டு. He has only the pet name. ஆனால் அவனுக்கு உண்மையான பேர்னாலே But because of the true name, what Jesus has, அவனால் எதுவுமே செய்து கொள்ள முடியாது. he can never do anything. அதுதான் அவனுடைய கேட்டின் குமாரன். That's why we call Lucifer as the son of ஆனா perdition. நம்முடைய மனுஷகுமாரனுக்கோ Our son of man, நம்முடைய தேவகுமாரனுக்கோ our son of நம்முடைய God, தாவீதின் குமாரனுக்கோ our son of David. இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உண்டு. We have a name called Lord Jesus Christ. வானோர் புகழ்ந்தோர் சகலுடைய முழங்காலில் முழங்கும்படியாக எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். The Bible says that the heavenly being, the earthly being, the every knee shall bow before him, and it's a oh, when Satan was in the presence of God, அவனுக்கு இதெல்லாம் தெரியவில்லை. he never knew all these things. அவன் பூமியில வந்த பொழுது When he came to the அவன் earth, பேசும்போதெல்லாம் அவனுக்கு பெரிய அதிர்ச்சி உண்டாகுது. whenever Jesus was speaking, he got trembled before him. நான் வலது பாசத்திலே பெரிய நாமத்தை கொண்டவன லூசிபர் என்ற நாமத்தில் இருந்தேனே. Oh, when I was there in his right side with the name called Lucifer, இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துகிறாரே. now the Lord is raising the name called Jesus. அந்த நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார் என்று சொல்லுகிறாரே. He is saying by that name the Satan will be casted out. அந்த செய்தியெல்லாம் லூசிபர் கேட்டுக்கொண்டிருக்கிறான். Now Lucifer is hearing all those things. அவனால ஏற்று நிற்க முடியவில்லை. He couldn't able to stand against him. ஆகவே தான் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்திலே சாத்தானே விட்டு வெளியே போய் என்று சொன்னேன். அவன் கீழ்ப்படிந்து போய் விடுகிறான். So that's why the name above everything. With that name you can even cast out the Satan, and Satan goes out. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear brothers and sisters, வெளியேறப்பட்ட சக்திகளை தேவனாக வைத்திருக்கிறார். பார்த்து கேட்கிறார். Jesus is asking the Lord, தேவரே என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்கிறார். Lord, glorify yourself. நான் மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்தினேன். Father says that I glorified in him and I will glorify it அது again. மாத்திரமல்ல, தேவரே என்னை மகிமைப்படுத்தினேன். Yes, Lord, Father, I glorified you. அவர் சொல்ற அவரையும் நான் And மகிமைப்படுத்தினேன். Father says, I glorified you. இது சாத்தானுக்கு தெரியுமா? Does Satan knows this? சாத்தான் சுய மகிமையை கொண்டிருந்தாலும் Though Satan has a self-esteem and self-pride, அவனாலே யாரையும் நான் மகிமைப்படுத்த என்று சொல்லவே முடியாது. he can never say that I will glorify them. இங்கே தேவனையும் சாத்தானையும் பாருங்கள். You see God in one side, another side Satan. தேவனாலே தம்முடைய ஜனங்களை மகிமைப்படுத்த முடியும். God can glorify his people. ஆனால் சாத்தான் ஒருபோதும் தன்னுடைய கூட்டத்தாரை அவனாலே மகிமைப்படுத்த And முடியாது. Satan can never glorify his people. இந்த ரகசியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about all these revelations. இதெல்லாம் வேதத்துக்குள் அடங்கி These இருக்கிறது. things are written in the Bible. ஆவே கிறிஸ்துவுக்கு பிரியமான ஓவனே அநேக தடவை நாம் கேட்டிருக்கின்றோம் நாத்தான் சொன்ன மூலமாக. True, Brother Nathan, we have heard about the parable of seed many times. ஆனா முத்திரைகள் திறந்தப்பே But after the seeds have been opened, இங்கே அது தத்ரூபமாக வந்திருக்கின்றது. it has happened just like the அது parable. இன்றைக்கு இந்த செய்தியை அவர் கலப்பிடமாக்குகின்றார்கள். Today the people are making a mixed multitude, hybriding the message. ஆனா தீர்க்கதரிசியோ மூல செய்தியை கொண்டு வந்தார். The prophet brought the original message. அதுல எந்த விதமான கலப்பிடமும் இல்லை. There was no
adulteration in the word of God. அதிலே கலப்பினம் யாரும் செய்ய முடியாது. No one can adulterate the true word of God. கலப்பினம் செய்வதற்காக உள்ளே நுழைந்திருப்பார்கள் என்றால், If there are people who have come inside to adulterate the word, மோசேயின் ஊழியத்திலே கலப்பின மார்க்கத்தார் வந்ததைப் போல, as like in the days of Moses there was a mixed multitude, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் கூட கலப்பினமானவர்கள் வந்ததைப் போல, as it was in the days of Jesus there was a mixed multitude. இந்த மூன்றாம் யாத்திரையிலும் கூட In this third Exodus, இந்த காலத்தின் செய்தியின் கீழாக இருக்கின்ற under the message of preachers are. ஆகையால் நாம் பார்க்கணும், கழுதையும் குதிரையும் கழுதையும் எருதையும் கொண்டு வயலிலே உழாதீர்கள். Oh, that's what the thing says, like don't take donkey and ox to plow the land. ஆகவே அன்பானவர்களே, யோசித்து பார்க்க Think வேண்டும். about this, my brothers and sisters. கலப்பினமான முத்திரையை கொண்டு வர முடியாது. We cannot bring a mixed seeds. முத்திரை தேவனாலே பிரசங்கிக்கப்பட தேவன் தெரிந்து கொண்ட முத்திரை. Oh, because the seal has been chosen from God to preach the seed. நம்முடைய கலவை செய்திகளை நன்றாக படிக்க We வேண்டியதுதான். have to read the message. ஒவ்வொன்றையும் நாம் படிக்க வேண்டும். Each and every word by word we have to ஒரு read. பிரசங்கி தவறாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதல்ல. When a preacher preach it wrongly, you cannot accept it. நான் வெளிப்படையாக சொல்கின்றேன், I'm openly telling you, நீங்கள் உங்களுக்கு உத்தரவாதம். you are responsible for yourself. ஏனென்றால் உங்களுடைய ஆத்மாவை காக்க வேண்டியவர் நீங்கள் தான். Why? Because to save your soul is your responsibility. பிரசங்கமாக சரியாக பிரசங்கிக்கிறாரா என்று பார்க்க வேண்டியதும் அதை தேடி பார்க்க வேண்டியதும் விசுவாசியுடைய கடமை. When a preacher preach the message, whether it is right or wrong. ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், பாவ மனுஷனும் இருக்கின்றான், Now we see the son of man, sin, இங்க மனுஷகுமாரனும் இருக்கின்றான். and we see the son of man. இரண்டு பேரும் தலைவர்கள் இருக்கின்றார்கள். Both leaders are standing together. ஏனென்றால் Standing here and there. ஏனென்றால் கடைசி நாட்களிலே Because in the end time, அவர் பாவ மனுஷனாக வந்தால், if he is a man of sin, if he comes as a man of if he sin, comes as a man of sin, இவரும் இங்க மனுஷகுமாரனாக வர வேண்டும். he has, the son of man has to come. அதை நாம் பார்க்க வேண்டும். Then we have to see. இப்ப போப்பாண்டவராகிய மனுஷகுமாரனாக அங்கே பாவ மனுஷனாக வெளிப்பட்டால், If the Pope is revealing himself as the son of இங்க perdition, தேவன் மனவாட்டியின் சரீரத்திலே வெளிப்பட வேண்டும். now the Christ has to reveal himself as the son of man in the body of bride. இன்னைக்கு தேவன் வெளிப்படுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாகிய மனவாட்டியின் சரீரம்தான் தேவன் வாசம் பண்ணி வெளிப்படுத்தக்கூடிய So சரீரம். this is the end time of the bride time, so that God chooses the body of bride as his own body and reveal himself. நம்பிக்கையாக இருக்கின்றார். That's what Bible says, that Christ is the truth of glory. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி He கொண்டிருக்கிறார். dwells in us. கிறிஸ்துவை நாம் எங்கே பார்க்க Where முடியும்? can we see our Christ ஓ, today? கிறிஸ்துவோட மனவாட்டி தான் Christ பார்க்கிறோம். can be only seen in his bride. மனவாட்டின் சரீரம் தான் மனவாளனுடைய The சரீரம். bride, body of bride is the body of Christ. இந்த மனவாளுடைய சரீரம் தான் நமக்குள்ளாக வாசம் பண்ணி The இருக்கிறார். body of Christ is dwelling in us. ஆகவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, So my dear brothers and sisters, இப்பொழுது முக்கியமான கட்டத்துக்குள்ளே நாம் வருகின்றோம். now we are coming into the important part. நாம் தேவனுக்காக நிற்போம் என்றால், If we stand for God, தேவனுடைய வார்த்தைக்காக நிற்போம் if we என்றால், stand for the word of God, தேவனுடைய செய்திக்காக நிற்போம் என்றால், if we stand for the word of message of the hour, தேவனுடைய செய்தியை தூய்மையாக காக்க வேண்டும் என்றால், if we safeguard the message of the hour purely and perfectly, தேவன் நம்மை தூதுவர்களாக எழுப்புகின்றார். the Lord is raising us as an ambassador. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். That's what Apostle Paul says. கிறிஸ்துவுக்கு தூதுவர்கள். We are the ambassador of Christ. ஆமென். நாம் கிறிஸ்துவுக்கு போராளிகள். We are the fighter for Christ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth, and truth will set you delivered free. சத்தியவான் எவனும் சத்தியத்துக்கு செவிமடுக்கின்றான். Every true believer listen to the truth. சத்தியத்தை பிரசங்கிக்கிறானே சத்தியவானே. Oh, since I preach the truth, I become an enemy to the people. ஹalleluya. Bible says. ஆனால் சத்தியத்துக்கு என்று தேவன் முன்குறித்தவர்களை, But the people who have been predestinated for the truth, அந்த சத்தியவான் சத்தியத்துக்கு செவிமடுப்பான். that true believer will hear to the truth. அந்த சத்தியவானை எந்த ஆவி தொடரும்? And which spirit shall follow the truth? சத்திய ஆவியானவர் வரும்பொழுது, The spirit of truth will follow the true believer. சத்திய ஆவியானவர் வரும்பொழுது, Oh, when the truth and the spirit of the truth comes unto you, சகல சத்தியத்துக்கு he வழிநடத்துவார். will lead you into the truth. ஆகவே இன்றைக்கு That's what Bible says. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, So, my brothers and sisters, கேட்டின் மகன். the son of perdition. ஆமென். Amen. ஓ யோவான் 17ஆம் அதிகாரம் John 17th chapter, 12ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிக்கலாம். 12th verse. Let us read it again. ஆமென். யோவான் 17:12 வாசிக்கும் பொழுது, Put them in this word. அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். I saved them by your name, நீ எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். and I have kept to whom you have given me. வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக And let the scripture might be fulfilled. கேட்டேன் மகன் கெட்டுப்போன அனானே அல்லாமல் அவர்கள் ஒருவரும் கெட்டு போகவில்லை. While I was with them in the world, I kept them in your name. Those whom you given me, I have kept. None of them lost except the
the son of perdition, that the scripture may be fulfilled. ஆகவே இயேசுவோடு பேசுகிறார். Here Jesus speaks. கேட்டின் மகன். He speaks about the son of கெட்டு perdition. போனாலே ஒழிய Except the son of perdition, வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லை. I have saved everyone, he said. நாம் கேட்டின் மகன் அல்ல. We are not the sons of perdition. நாமோ தேவனுடைய குமாரர்கள். We are the children of God. எப்படி தேவனுடைய குமாரர்களானோ How we became the children of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். Everyone becomes the children of God. ஹalleluya. நாம் கேட்டின் குமாரருடைய பிள்ளைகள் அல்ல. We are the sons and daughters of the son of perdition. அவன் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. They can never accept the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தை தூஷிக்கிறவர்கள், the people who blaspheme the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்து நாமத்தை விரோதிக்கிறவர்கள், the people who are against the name of Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்காதவர்கள், the people who never pronounce the name of Lord Jesus Christ, அவர் எல்லாருமே கேட்டின் குமாரர்கள். they are the sons of perdition. ஆனால் தேவகுமாரர்கள், the sons of God, அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிப்பார்கள். they will pronounce the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். They will be baptizing in the name of Lord Jesus இயேசு Christ. கிறிஸ்துவின் நாமத்தினாலே வீடு பிரதிஷ்டை செய்வார்கள். They will dedicate their houses in the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெய்வீக சுகமளிப்புக்காக பிரசங்கிப்பார்கள். In the name of Lord Jesus Christ, they will preach the divine healing. ஆகவே தேவனுடைய குமாரர்கள், So the sons of God, தேவனுடைய நாமத்தை that name is the name of Lord Jesus Christ. கேட்டின் மகனுக்கு நாமம் என்னவென்று தெரியவில்லை. The son of perdition doesn't know about his name. ஓ, லூசிபரை தவிர வேறு எந்த நாமம் என்று சொல்ல முடியவில்லை. He never have any name again, none other than Lucifer. ஆனால் அவருக்கு பட்ட பேர் உண்டு. He has a lot of pet names. கள்ள தீர்க்கதரிசி, He's a false prophet. மிருகம் என்று பெயர், He's a beast. வலு சர்ப்பம் என்று He பெயர். is a serpent. இந்த பெயரெல்லாம் கேட்பதற்கு நன்றாகவா இருக்கின்றன. All his name, does it good to hear? ஒரு இனிமையான பெயர் அல்ல. It's not a good name. ஆனால் நாம் கொண்டிருக்கும் நாமமோ But the name which we have, இயேசுவின் நாமம் இனிதான the நாமம். name of Jesus is the sweetest name on இயேசுவின் the earth. நாமம் இணையில்லா நாமம். The name of Jesus is the sweetest name on the earth. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான And நாமம். Jesus' name is above everyone. ஆமென். ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக May the Lord have blessing. ஒரு பாடலை பாடி அதை முடிப்போமாக. Let's sing a song and we'll end the message. இயேசுவின் நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானில் வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானவில் வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப. Hallelujah. கர்த்தருடைய செய்தி உண்மையாகவே உங்களோடு கூட பேசினார். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடி தருவாராக. எங்க இருக்கிறீர்களோ இருக்கிற இடங்களிலே தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும்படியா இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். பலவீனர்கள், வியாதியர்கள் யாராவது இருப்பார்களானால் அவருடைய கரங்களை இருக்கிற இடங்களிலே உயர்த்துங்கள். தேவன் உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் தர வல்லவராக இருக்கிறார். நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறார் அன்பு தேவனே, இந்த அருமையான மாணவிகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றே எங்களோடு கூட நீர் பேசியதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டின் குமாரனை எங்களுக்கு அதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் மனுஷகுமாரனை உடையவர்களாக இருக்க எங்களுக்கு நீ உதவி செய்தருளும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. அந்த கேட்டின் மகனுடைய குமாரனுடைய எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி, இதிலே மாட்டிக்கொள்ளாதபடி எங்களை நீ பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அது மாத்திரமல்லாமல் இக்காலத்திற்குரிய செய்திக்குள்ளாக அந்த கருப்பு மனிதனானவன் விதையை விதைத்தான் என்று கேட்டோம் ஆண்டவரே. அந்த விதைகளாய் நாங்கள் இராதபடி நாங்கள் மனுஷகுமாரன் விதைத்ததான விதையாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே மனுஷகுமாரன் விதைத்ததான விதைகளுடைய கனிகள் உருவாக எங்களுக்கு நீ உதவி செய்துள்ளே.
தாங்கி நடத்தும். அன்றைய பிள்ளைகள் எங்கெல்லாம் வந்து கேட்டுக்கொள்கிறார்களோ கேட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். உங்களுடைய ஆவியையும் அபிஷேகத்தையும் அவர்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே. வியாதியாக இருப்பார்களானால் உம்முடைய ரத்தம் அவர் மேல் பூசப்பட்டு பலசாலிகளாய் பலவான்களாய் அவர்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தாலும் அவர்களை நீ விடுவிக்க வல்லவராய் இருக்கிற என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமமே மேலானதாக இருக்குது. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலானதாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை தரித்தவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறோம். தாங்கள் எடுத்து காத்துக்கொண்டு